ஆண்ட மன்னன் ராஜசிம்மன் அவரு தினமும் நடராஜ பெருமானுக்கு ராஜபோக விருந்து ஏற்பாடு பண்ணி அவருக்கு பூஜைகள் செய்வார். நடராஜ பெருமானும் அந்த பூஜையை ஏத்துக்கிட்ட விதமா அவருடைய கால் சலங்கையில இருந்து ஜல் ஜல் அப்படிங்கிற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நடராஜ பெருமான் அந்த சாப்பாடை ஏத்துக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கும் இதே மாதிரி ராஜ போக விருந்து நடக்குது. ஆனா நடராஜருடைய கால் சலங்கையில இருந்து ஜல் ஜல் அப்படிங்கிற இந்த ஒலி கேட்கவே இல்லை. ராஜசிம்மனுக்கு ரொம்ப குழப்பமா, நம்ம என்ன குறை வச்சோம் விருந்துல, எதை நம்ம சரியா பண்ணல, எல்லாமே சரியா தானே பண்ணோம், ஏன் நடராஜர் இந்த விருந்தை ஏத்துக்கலன்னு அவருக்கு ரொம்ப குழப்பம். அதே குழப்பத்தோட அவர் போய் தூங்க போயிட்டார். அப்போ நடராஜர் ராஜசிம்மனுடைய கனவுல வராரு. வந்து சொல்றாரு, நீ எந்த குறையுமே வைக்கல, உன்னோட பூஜை எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ஆனா என்னாலதான் உன்னுடைய பூஜைக்கு வர முடியல, ஏன்னா நான் சேந்தனாருடைய வீட்டுக்கு களி சாப்பிட போயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ராஜா திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திச்சு, யார் இந்த சேந்தனார், ஊர் முழுக்க தேடுங்க, எனக்கு இப்ப சேந்தனாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அன்னைக்கு திருவாதிரை, ராஜா தேர்வடம் பிடிக்க வரணும். ராஜாவும் தேர்வடம் பிடிக்கிறதுக்காக வந்து நின்னுட்டார். அதே மாதிரி அன்னைக்கும் ராஜா தேர்வடத்தை பிடிச்சு இழுக்கிறார் இழுக்கிறார். ஆனா அந்த தேர் ஒரு அடி கூட நகரல. அப்ப வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது, சேந்தனாரை வந்து பல்லாண்டு பாட சொல்லும், யாம் நகருவோம் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுச்சான். அப்போ சேந்தனார் மனசை நினைச்சுக்கிறாரு, எனக்கு ஒழுங்கா எழுத படிக்க கூட தெரியாது, எனக்கு ஒழுங்கா பேச கூட வராது, ஆனா சிவபெருமான் என்னைய பல்லாண்டு பாட சொல்றாரா அப்படின்னு யோசிச்சாராம். சேந்தனார் பாடினதான் 9வது திருமுறையில இருக்கக்கூடிய 13 பாக்கள். பல்லாண்டு பல்லாண்டு தில்லை வளர்க்க பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு பல்லாண்டு தில்லை வளர்க்க பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சேந்தனார் பாடின உடனே அந்த தேர் ஜல் 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 ஜல்னு நகர்ந்து போச்சான்.